ஏண்டா இந்த ஒரு பிரச்சனை வந்து மக்கள் எல்லாரும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவே மறக்க வச்சுட்டு எல்லாருமே மறந்தாச்சு. மக்கள் மத்தியில கொஞ்சம் நஞ்ச ஹைப் இருந்து இந்த பிக் பாஸ்க்கு கொஞ்சோண்டு ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்புமே கடைசியா விட்ட அந்த ஒரு ப்ரோமோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. கமல் சார் போட்டு அடிச்சது, அதுக்கு மாயெல்லாம் ஆப்போசிட்டா ஒரு ட்வீட் மாதிரி போட்டதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மக்கள் மத்தியில பிக் பாஸ்க்கு ஒரு ஹைப் விட்டுச்சு. அந்த மொத்த ஹைப்பையும் இந்த ஒரு பிரச்சனை காலி பண்ணிட்டு, சுத்தமா காலி பண்ணிட்டு, கடைசி ஒரு 4 நாட்களா மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை பிரியங்கா மணிமேகலை. மணிமேகலை அப்படி பண்ணிட்டாங்க, பிரியங்கா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு காரணமா நம்மளும் இருக்கும், இல்லன்னு சொல்ல முடியாது. நானும் ஒரு 4 நாள் அதை பத்தி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் நான் நேத்தே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன்ட்டு. பட் இருந்தாலுமே இப்போ அந்த ஒரு பிரச்சனைனால பிக் பாஸ்க்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை பத்தி மொத்தமா பார்க்கலாமா? சோ வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இந்த பிரியங்கா மணிமேகலைக்கு ஒரு சின்ன எண்டு கார்டு மாதிரி நான் போட்டுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதா நம்ம பிக் பாஸ்க்கான ப்ரோமோ அப்டேட் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரியங்கா மணிமேகலை டாபிக் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு திருப்பி ஆப்போசிட் பண்ற மாதிரி, ஆப்போசிட் பண்றாங்களோ இல்லையோ பிரியங்காக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றோம்ப்பா, நாங்க பிரியங்கா காண்டி நிக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிற யாரையுமே நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இந்த இடத்துல நான் யாரை குத்த சொல்ல போறேன்னா, பாக்குற உங்களை தான் குத்த சொல்ல போறேன். உங்களன்னா உங்க எல்லாரையுமே இல்ல, சில பேரை. ஏன்னா எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிட்டு. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு பிரச்சனையை பேசுறோம்னா, அந்த குக்கு வித் கோமாளில நடந்த அந்த செட் பிரச்சனை மட்டும் தான் பேசணும். நான் கூட அதை மட்டும் தான் அந்த வீடியோல பேசிட்டு இருந்தேன். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த பிரச்சனை இப்படி ஆச்சு, இப்படி சண்டை போட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா மக்கள் எல்லாரும் ஒரு 2 நாள் அதை பத்தி பேசினாங்க. 3ஆவது நாள் கூட கொஞ்சம் ஹைப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிரியங்கா வந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, பிரியங்கா வந்து இந்த லாங்குவேஜ், பிரியங்கா வந்து இந்த காஸ்ட், பிரியங்கா ஷோக்குல இப்படிதான் இருக்காங்க, அதனாலதான் ஷோல இவ்வளவு நாள் இருக்காங்க, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம கண்ட மேனிக்கு கண்ட விஷயங்களை போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி தான். எனக்கு இப்போ நார்மலா இப்போ ஒரு பிரச்சனை பேசுறோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த குக்கு வித் கோமாளில நடந்த பிரச்சனை மட்டும் பேசுறான். மணிமேகலையே பிரியங்கா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி டாமினேட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு நாள் உள்ள இருந்தனால இப்படி அடிக்கிறாங்க, அதை மட்டும் பேசினா மட்டுமே போதும். அந்த டாபிக் மட்டும் தான் நமக்கு பேச ரைட்ஸ் இருக்கு உண்மையாவே. ஏன்னா அந்த ஒரு டாபிக் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி பேசுறோம். அதை தாண்டி நீங்க அங்க இருந்து வந்தவங்க, அந்த லாங்குவேஜ், அந்த ஆளு, இந்த ஆளு, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி, அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலை? இப்ப அதுக்காண்டிதான் நிறைய பேர் வந்து இப்ப பிரியங்கா காண்டி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுல முக்கியமா நேத்து வந்து பூஜா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நல்ல வேளை அந்த போஸ்டுக்கான கமாண்டே கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிட்டாங்க. இல்ல அந்த கமாண்ட்லயே தேவையில்லாத வார்த்தைகள் கண்டிப்பா நிறைய பேர் விட்டுருப்பாங்க. சிம்பிள்ங்க, அந்த போஸ்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, பிரியங்கா வந்து கரெக்ட்னு சொல்லல. எந்த ஒரு இடத்துலயுமே பிரியங்கா கரெக்ட்டுங்க, நீங்க தேவையில்லாம பேசாங்கன்னு சொல்லவே இல்லை. 2 சைடு ஸ்டோரியும் கேளுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை பத்தி ஃபுல்லா தெரியாம அவங்கள பத்தி நீங்க தயவு செய்து ஹர்ட் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பேசாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி, அவங்க கேரக்டரை பத்தி அப்படி இப்படி சொல்லி பேசுறதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு செம்ம கோவமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு நானே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு தேவையில்லாத வேலை. வேணாம், தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அதனாலதான் நானும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் போட விரும்பல, அதை பத்தி நான் பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றதுக்கான காரணமே, தயவு செய்து நீங்க அவங்க மேல ஹர்ட் கொடுக்குறீங்கன்னா, குக்கு வித் கோமாளில இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஹர்ட் கொடுங்க, தப்பே இல்லை. ஓகேவா? அதுவும் வேணாம். அதை விட நீ கொடுக்க வேணாம்னு நினைச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ரொம்ப ஹைப்பெரி, ரொம்ப ரொம்ப டீப்பா நிறைய பேர் ஹர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வேணாம், தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது நல்லது. ஏன்னா எப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா யாராலையும் எங்கேயுமே எதுவுமே சர்வே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரையும் போட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டா போயிடும். ஸோ தயவு செய்து அவ்வளோ டீப்பா போய் யார் மேலே ஹர்ட் கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச வரும்ல. ஸோ பிக் பாஸ்க்கான ப்ரோமோ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனைனால பிக் பாஸ்க்கான ப்ரோமோ கூட வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா மொத்தமே இந்த ஹைப் தான் போயிட்டு இருக்கு. நல்லா பார்த்திருப்பீங்க, இந்த பிரச்சனையை பத்தி பேசாத எந்த ஒரு சேனலுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை பத்தி எல்லா சேனலுமே எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால பிக் பாஸ்க்கான ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வர்ற வெள்ளிக்கிழமை இல்லாட்டினா ஞாயிற்றுக்கிழமை தான் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வரும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வர வேண்டிய ப்ரோமோ ஏன் வரலன்னா இந்த ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ சடனா வெளியே விட்டாலும் மக்கள் மத்தியில் ஹைப் வருமான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹைப் கம்மியா தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாருக்குமே இந்த பிக் பாஸ்க்கான ஹைப் ரொம்ப கம்மியாகி ரொம்ப என்னடா விட்டா விடுங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு போனப்போ ஒரு ப்ரோமோ விட்டாங்க. ரெட் கார்டு மேட்டரை வச்சு வீட்டுக்குள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு பொதுமக்கள் ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டப்போ பயங்கர கான்ட்ரவர்சியாகி எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு, ஓகே பிக் பாஸ் ஷோக்கு உயிர் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சடனா இந்த ஒரு பிரச்சனை வந்ததுல பிக் பாஸ மக்கள் மறந்துட்டாங்க.
எந்த ஒரு இப்போ என்னோட சேனல்லே முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பாக்குறவங்களா இருப்பீங்க, நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸும் இருப்பீங்க, தப்பு சொல்ல. அவங்களுமே இப்ப எல்லாமே மறந்துட்டு பிரியங்கா மணிமேகலை டாபிக் மட்டும் தான் பேசுறாங்க. மொத்தமா முடிச்சு விட்டாங்க, பிக் பாஸ் அப்படிங்கிற டாபிக்கே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு ரீசனால தான் ப்ரோமோ விடாம வச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே தான் ப்ரோமோ வரும்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அது மட்டும் இல்லாம அந்த ப்ரோமோல என்ன இருக்க போன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்கான்னு சொல்லி ஒரு டாபிக் வருது. எப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமேனா அப்படி கிடையாது. கடைசி சீசன் வந்து கமல் சார் வந்து இந்த 2 வீடு கான்செப்ட், 2 பிக் பாஸ்க்கான கான்செப்ட்லாம் ஒரு ரிவீல் பண்ணிருப்பாரு ப்ரோமோல. நீங்க பாத்துருப்பீங்க, வீடு 2 ஆட்டோ 2 அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு இப்போ வரப்போற ப்ரோமோல அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்க போறது இல்ல. நார்மலா சிம்பிளா இப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், மக்களுக்காண்டி இதை கொண்டு போக வர மாதிரி சிம்பிள் ப்ரோமோ தான் விட போறாங்களா. மொத்த சர்ப்ரைஸையும் சீசன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அப்படி சர்ப்ரைஸா ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்த சீசனையும் ரொம்ப சர்ப்ரைஸா ரொம்ப டிஃபரெண்டா கொண்டு போகணும்னு சொல்லி டீம் வந்து முடிவு பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்திருக்கு, பட் நடக்குமான்னு தெரியல. பட் என்ன கேட்டா அப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹைப் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு ஒரு வீடு இப்படி இருக்க போது அப்படி இருக்க போனா மக்கள் மத்தியில கூட கொஞ்சம் ஹைப் கம்மியாயிரும். சோ அதை விட நீங்க வீடு கான்செப்ட், பிக் பாஸ்க்கான கான்செப்ட் எல்லாம் ஹைட் பண்ணி சீசன் ஆரம்பிச்ச பிறகு அப்படியே ஒரு சர்ப்ரைஸா கொண்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டு இப்ப கடைசியா தெலுங்கு வந்துச்சுல, இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த தெலுங்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா வீடு வீடு எதையுமே பெருசா அவங்க ரிவீலே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி உள்ள போன பிறகுதான் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சாங்க. மொதல் சர்ப்ரைஸ், வீட்டுக்குள்ள கேப்டன் கிடையாது, எந்த ஒரு வாரமும் கேப்டன் கிடையாது. ரெண்டாவது, பிரைஸ் மணிங்கிறதே கிடையாது. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மணிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு டாஸ்க்லயும் நீ சண்டை போட்டு அதுல நீ சம்பாதிக்கிற காசு தான் உன்னோட பிரைஸ் மணின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சோ இது எல்லாமே பயங்கரமா இருக்கும்ல. அதுக்கேற்ப டாஸ்க் வரும், அந்த டாஸ்க்ல நீ விளையாண்டாதான் உனக்கு காசு. விளையாடலன்னா நீ 100 நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேஸ்ட் தான். சோ அந்த வகையில அப்படிங்கும்போது எல்லாருமே சண்டை போடுவாங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ள ஃபுட்டு கிடையாது, ரேஷன் ஐட்டம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நீ டாஸ்க்கு சண்டை போட்டு எடுக்கணும். சோ இந்த மாதிரி பிக் பாஸ்க்கான தெலுங்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸா ஓபன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸையும் பயங்கர சர்ப்ரைஸா ஓபன் பண்றதுதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. தயவுசெய்து அப்படியே பண்ணுங்கடா. நீங்க புதுசா ஒன்னும் அப்படியே பெருசா எதுவும் கிளிக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் சர்ப்ரைஸா வச்சு கூட கொஞ்சம் டாஸ்க் எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஓரளவு ஓடும். ஏன்னா ஹைப் இல்லாம இருந்துச்சு, டக்குன்னு ஒரு ஹைப் வந்துச்சு, இப்ப மொத்தமா காலி ஆயிட்டு. பிக் பாஸ் அப்படிங்கிறதே மொத்தமா காலி ஆயிட்டு. சோ அந்த வகையில ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா பண்ணாதான் இந்த சீசன் ரன் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். நான் கடைசி வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், 2 வீடு கான்செப்ட் நல்லா இருக்குமா, ஒரு வீடு கான்செப்டான்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் நமக்கு வந்திருக்க தகவல் வந்து 2 வீடு கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் நிறைய பேருக்கு பிடிக்கல, பெருசா வந்து ஒரு ஃபெயில்டு சீசன் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர பூஸ்ட். ஏன்னா மக்கள் எல்லாருமே அந்த சீசன் எவ்வளவுதான் கழுவி ஊத்தாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், கழுவி ஊத்திட்டே அந்த ஷோவை பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில அவங்களுக்கு டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது அந்த ஷோ வந்து பயங்கரமா தூக்கி கொடுத்துட்டு. சோ அதனால 2 வீடு கான்செப்ட் தான் ரிட்டர்ன் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை டாஸ்க் வந்து எதிர்பாராத டாஸ்க்லாம் இருக்க போது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஹோப்பும் இருக்கு நமக்கு. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமா இருந்துச்சு. முக்கியமா கமல் சாருக்கே 130 கோடி கொடுத்தாங்க சேலரியா. சோ இந்த சீசன்ல அப்படி இல்ல, நம்ம விஜய் சேதுபதிக்கு 50 கோடி தான். ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு, ஸ்பான்சர்ஸ் இன்னும் உள்ள வரல, வெறும் கேஜி டைல்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. சோ அந்த வகையில எல்லா சைடுமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடங்களாவே இருக்கு. ஆரம்பிக்கும் போதே அப்படியே பூஸ்ட் ஆயிட்டு திருப்பி பழத்துக்குள்ள போயிட்டு, இப்ப எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அப்படிங்கிறது எப்படி கிடக்கு தெரியுமா, கிணத்துக்குள்ள கிடக்கிற தவளை மாதிரி கிடக்கு, அப்படியே உள்ள கிடக்கு, வெளியே வரல. வாளி கட்டி இழுத்தாதான் உண்டு இந்த பிக் பாஸ. அதனால விட போற ப்ரோமோவை கொஞ்சம் தரமா விடுங்க, பார்த்து விடுங்க, பயங்கரமா விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நிறைய புது கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்திருக்கதா சொல்றாங்க. முக்கியமா நம்ம செந்தில் காமெடி ஆக்டர், அவங்க எல்லாம் உள்ள வரதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் திரும்ப உங்ககிட்ட கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிறேன், ஹர்ட் வந்து இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம உங்களால முடிஞ்ச அளவுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் கொடுத்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு பிரியங்கா பண்ண தப்பெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு, போதும். இதுக்கு மேல நீங்க போட்டு அடிச்சு எதுவும் பண்ண போறது இல்ல. அது அவங்களதான் மொத்தமா முடிச்சு கட்டும். அதனால இதோட முடிச்சுக்கோங்க. என்னோட ஒரு இதா சொல்றேன், இதோட விட்டுருங்க. அந்த டாபிக்கை பெருசா பேசாதீங்க. அப்படியே உங்களுக்கு பேசணும்னு தோணாலும் சப்போர்ட் பாரு மணிமேகலை தான் கரெக்டா பண்ணா. பிரியங்கா CWC இந்த தப்பு பண்ணிருக்காங்க ப்ரோ, அதோட முடிச்சுக்கோங்க. ரொம்ப பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ஒரு கருத்து. இதுக்கும் யாராவது முட்டு கொடுத்துட்டு என்னப்பா அவங்க சைட்ல ஏதாவது வந்துட்டு அப்படிலாம் கேட்காங்க. அதுக்காண்டி தான் நான் தெளிவா சொல்றேன், நீ அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா CWC அவங்க என்ன பண்ணாங்களோ, என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அதை எடுத்து பேசு. அதை விட்டுட்டு அவங்க பர்சனல் லைஃபை பேசாதீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ வீடியோ லைக் பண்ணிக்கோ, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோல